கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, டிசம்பர் மாதம் 21ஆம் நாளாகிய இந்த நாளுக்கான வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். உண்மை ஊழியம். இந்த உலகிலே 2 விதமான குணநலன்களை கொண்ட மக்களை நம்மால் காண முடியும். முதலாவது, செல்வம், உயர்ந்த ஸ்தானம், தலைமைத்துவம், நற்பெயர், அங்கீகாரம், அநேக பணிவிடையாளர்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குணங்களை கொண்டோர். இரண்டாவதாக, எப்பொழுதுமே பிறருக்கு பணிவிடையாளர்களாகவோ ஊழியர்களாகவோ இருக்கும் குணங்களை கொண்டவர்கள். இதில் இரண்டாவதாக காணப்படும் மக்களும் கூட ஏதாவது ஒன்றினை எதிர்பார்த்துத்தான் இப்படி இருக்கிறார்களே தவிர சுயமாக மனமுவந்து இக்குணநலன்களில் இருப்பது அரிதே. ஊழியத்திலும் கூட இதே விதமான குணநலன்கள் கொண்ட மக்களைத்தான் நம்மால் பார்க்க முடியும். தன்னுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தராகிய கிறிஸ்து, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். எனவே ஊழியம் என்பது பிறரை நமக்கு ஊழியர்களாக ஏற்படுத்துவது அல்ல. பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டும் விதமாக நம்மை தாழ்த்தி ஊழியர்களாக பாவித்து தேவனுக்கு பணிவிடை செய்வதே உண்மை ஊழியம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவைப் போலவே உண்மை ஊழியத்தை செய்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. ஆமென்.